ரம்பிள்ஸ்டில்ட்ஸ்கின். முன்னொரு காலத்தில் அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறு சாம்ராஜ்யம் இருந்தது. கதைகளில் சொல்லப்பட்டபடி அந்த காட்டில் பூதங்கள் வாழ்ந்து வந்தது. அந்த நாட்டு புத்திசாலி அரசனின் சட்டங்களுக்கு இணங்கி அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு ஏழை குடிமகன் மில்லர் தன் மகளுடன் வசித்து வந்தான். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அந்த குடிமகன் மில்லர் இல்லாததை மிகவும் மிகைப்படுத்தி பேசுவதை பழக்கமாக வைத்திருந்தார். அவர் மற்றவர்களை அதிகமாக ஏமாற்றுவார். அதனால் மில்லரை பற்றி மன்னரிடம் புகார் கூறினார்கள். அந்த ராஜா அவனுக்கு பாடம் கற்பிக்க அவனை வந்து பார்க்க சொன்னார். என் அன்பு ராஜாவே, என்னை சந்திக்க அழைத்த உமக்கு நன்றி. இதுவரை என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் என்னை பற்றியும் என் மகளை பற்றியும் கூறப்போகிறேன். சரி, தாராளமாக கூறு. எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் இந்த உலகிலே மிகவும் அழகானவள். அதைவிட வைக்கப்புல்லை தங்க நூலாக அவளால் நெய்ய முடியும். அது ஒரு பெரிய கலையாகும் குடிமகனே. நீ கூறியபடி உன் மகள் புத்திசாலி என்பதை நிரூபி. உன் மகளை அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு வா. அவள் வேலையை நான் நேரில் பார்க்க வேண்டும். ஆமாம், நிச்சயமாக என் ராஜாவே. மில்லர் வீட்டுக்கு சென்று நடந்த எல்லாவற்றையும் மகளிடம் சொல்கிறார். யாரிடமும் பொய் சொல்லாதீர்கள் என்று எப்பொழுதும் உங்களிடம் கூறுவேன். இப்பொழுது நீங்களே பொய் கூறி மாட்டிக்கொண்டீர்களே. அப்பா பேச முடியாமல் வாய் அடைத்து வெட்கத்தோடு நிற்கிறார். வரப்போகும் ஆபத்து அறியாமல் இருவரும் ராஜ அரண்மனைக்கு செல்கிறார்கள். ஓ, வாருங்கள் மில்லர் அவர்களே, அழகிய பெண்ணே, வாருங்கள். உனது தந்தை கூறியபடி நீ மிகவும் அழகானவள்தான். இந்த வைக்கோல் புல்லிலிருந்து தங்க நூலை இழை பார்ப்போம். என்னோடு வா பெண்ணே, ஏன் நேரத்தை வீணடிக்கிறாய்? ராஜா அந்த பெண்ணை அழைத்து செல்கிறார். அந்த இடத்தில் நிறைய வைக்கோல் புல், ஒரு சர்க்கரம், நூல் இழைக்கும் எந்திரம் இருக்கிறது. இப்போது உனது வேலையை தொடங்கலாம். நாளை காலை நான் வரும்போது இந்த வைக்கோலை தங்க நூலாக இழைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீயும் உனது தந்தையும் இறக்க நேரிடும். எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் தப்பித்துச் சென்று விடக்கூடாது. அந்த ஏழை மில்லருடைய மகளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பெரிய ஆபத்தில் மாட்டிவிட்டோம் என்று அவள் அழத் தொடங்கினாள். திடீரென்று ஒரு வெளிச்சம் அந்த அறையில் தோன்றியது. ஒரு சிறிய மனிதன் பார்க்கவே பயப்படும்படியாக தோன்றினான். மாலை வணக்கம் மில்லர் மகளே, சாயங்கால வேளையிலே ஏன் அழுகிறாய்? என்னிடம் வைக்கோல் புல் இருக்கிறது. இதை எப்படி தங்க நூலாக இழைக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை. நான் உனக்கு தங்க நூலை இழைத்து தருகிறேன். பதிலாக நீ என்ன தருவாய்? நான் என்னோட நெக்லஸ கொடுக்கிறேன். அந்த சிறிய மனிதன் நெக்லஸை வாங்கிக் கொண்டு அந்த சக்கரத்தின் முன் உட்கார்ந்து இழைக்க ஆரம்பிக்கிறார். 3 முறை சுற்றி வரும்போது அந்த தங்க நூல் கண்டு நிறைந்து விட்டது. பிறகு வேறு வைக்கோல் புல் எடுத்து நெய்கிறார். அதன் பிறகு வேறு 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 என்று 3 முறை சுற்றியதும் அதுவும் நிறைந்து விட்டது. விடியும் வரை சுற்றி கொண்டிருந்தார். எல்லா வைக்கோல் புல்லையும் தங்க நூலாக இழைத்து அந்த நூல் கண்டு முழுவதும் தங்கமாக மாறியது. நன்றி சின்ன மனிதனே. நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? சின்ன மனிதன் சிரித்துக் கொண்டே மறைந்து விட்டான். காலை விடிந்ததும் அந்த ராஜா வருகிறார். அந்த தங்க நூல்கண்டை பார்த்ததும் அவர் வியந்து போகிறார். ஓ, அற்புதமான வேலைப்பாடு. நான் நினைத்தேன் தற்பெருமை பிடித்த உனது தந்தை என் காலில் விழுவார் என. தற்போது நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள். நான் உன்னை மாலையில் வந்து சந்திக்கிறேன். மில்லரின் மகள் நினைக்கிறாள், ராஜா எனக்கு பரிசு கொடுத்து வீட்டுக்கு சமாதானத்துடன் அனுப்புவார் என்று. ஆனால் மாலை வேளையில் அந்த பேராசை கொண்ட மன்னன் முந்தையதை விட இப்போது அதிகமாக வைக்கோல் புல் நிறைந்த அறையில் கொண்டு சென்று விட்டார். நான் உன்னை மிகவும் மதிக்கிறேன். நான் சொல்வதை கேள். இன்றிரவு இந்த வைக்கோல் முழுவதையும் தங்க நூலாக இழைத்து விடு. அந்த பெண்ணுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆகையால் திரும்பவும் அழுகிறாள். திரும்பவும் அந்த சின்ன மனிதன் அந்த அறைக்குள் தோன்றுகிறார். அழுகையை நிறுத்து பெண்ணே. நான் இந்த வைக்கோலை தங்க நூல் கண்டாக மாற்றினால் என்ன தருவாய்? அந்த பெண் நினைக்கிறாள். தன் கையில் உள்ள தங்க மோதிரத்தை பார்க்கிறாள்.
இதுவே அவளிடம் இருக்கும் விலை மதிக்க முடியாத பொருள். அதை கொடுக்க முன் வருகிறாள். அந்த மனிதன் மோதிரத்தை அவள் கை விரலில் இருந்து கழட்டி சக்கரத்தில் மாட்டி சுற்றுகிறார். அடுத்த நாள் காலையில் எல்லா வைக்கோல் புல்லும் மினுக்கும் தங்க நூல்கண்டாக மாறியது. ரொம்ப நன்றி சின்ன மனிதரே. நீங்கள் யார் என்று கூறுங்கள் ப்ளீஸ். சின்ன மனிதன் சிரித்துக் கொண்டே மறைந்து விடுகிறார். அந்த ராஜா வருகிறார். மிகவும் சந்தோஷம் அடைகிறார். அற்புதம்! நீ மிக மிக திறமையானவள். இந்த ராஜ்யத்திற்கு நீ ஒரு பரிசு பொருள். தயவு செய்து நீ சிறிது நேரம் தூங்கு. நான் உன்னை மாலையில் வந்து சந்திக்கிறேன். சூரிய மறைவுக்கு பின் ராஜா வருகிறார். அந்த பெண்ணை திரும்ப மிகவும் பெரிய அறைக்கு அழைத்து செல்கிறார். இந்த ஒரு இரவுக்குள் இந்த வைக்கோலை எல்லாம் தங்க நூலாக்கி விட்டால் உன்னை எனது மனைவியாக்கிக் கொள்வேன். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த உலகத்தில் உன்னை போன்ற ஒரு பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அந்த பெண் தனி அறைக்குள் அடைக்கப்படுகிறாள். சின்ன மனிதன் மீண்டும் 3வது முறையாக தோன்றுகிறார். இந்த வைக்கோல்களை தங்க நூல்கன்றாக மாற்றினால் நீ எனக்கு இந்த முறை என்ன தருவாய்? உங்களுக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை. ஓகே ஓகே, அழாதே. நீ ராணியான பிறகு உனக்கு பிறக்கும் முதல் குழந்தையை எனக்கு கொடுத்து விடு. அதற்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அவளுக்கு வேறு வழி இல்லாததால் சரி என்று கூறுகிறாள். நீ எனக்கு கொடுத்த வார்த்தையை என்றும் மறந்துவிடாதே. ஆம், சத்தியமாக சொல்கிறேன். சின்ன மனிதன் திரும்பவும் தன்னுடைய வேலையை துரிதமாக செய்ய துவங்குகிறான். எல்லா வைக்கோலும் தங்க நூல்கண்டாக மாறியது. அவரது வேலை முடிந்ததும் அந்த இரவை சிரித்துக் கொண்டு மறைந்து விடுகிறார். காலை ராஜா வருகிறார். அவர் ஆணையிட்டபடியே அனைத்தும் முடிந்திருந்தது. என் அன்பானவளே, உன்னை நிரூபித்தது போதும். நாளை காலை உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறேன். மில்லருடைய அழகான மகள் ராஜாவின் மனைவி ஆனாள். 1 வருட காலத்திற்கு பின்பு அவளது குழந்தை உலகத்திற்கு வந்தது. சின்ன மனிதனுக்கு அவள் கொடுத்த சத்திய வார்த்தையை மறந்து விட்டாள். ஒரு நாள் அவள் அறையில் தனியாக இருக்கும்போது திடீரென்று சின்ன மனிதர் அந்த அறைக்குள் தோன்றினார். ராணி, நீ எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து விட்டாயா? இல்லை, இதுவரை நினைவில் இருக்கிறது. ஆனால் நான் என் குழந்தை மிகவும் நேசிக்கிறேன். அதற்கு பதில் வேற ஏதாவது கேட்க முடியுமா? இப்பொழுது நான் ராணி. என் குழந்தைக்கு பதிலாக என்ன வேண்டுமானாலும் தருகிறேன். நீ என்ன கேட்டாலும் உனக்கு தர நான் தயாராக இருக்கிறேன். இந்த உலகத்தில் வசிக்கும்படியான தேவையான ஓரளவுக்கு பொக்கிஷங்களை என்னால தர முடியும். சின்ன மனிதரை, இதற்காக நான் உங்களிடம் பிச்சை கேட்கிறேன். என் குழந்தையை எனக்காக விட்டு விடு. உன்னை கெஞ்சி கேட்கிறேன். சின்ன மனிதன் அவள் மீது பரிதாபம் கொள்கிறார். என் பெயர் என்ன என்று தீர்மானித்து சொல் என்று உத்தரவு போடுகிறார். நான் உனக்கு 3 நாட்கள் தருகிறேன். அந்த நாட்கள் முடிவதற்குள் என் பெயரை நீ சொல்லாவிட்டால் உன் குழந்தையை என்னிடம் கொடுத்து விட வேண்டும். நன்றி சின்ன மனிதனே. நான் கண்டுபிடித்து விடுவேன். சரி ராணியே, நான் இப்பொழுது கிளம்புகிறேன். நாளை வந்து சந்திக்கிறேன். ராணி ஒரு முறை கூட கேள்விப்படாத பெயர்களையும் எல்லா பெயர்களையும் நினைக்கிறாள். அடுத்த நாள் ஒரு செய்தியாளரை அனுப்பி எல்லா பெயர்களையும் கண்டுபிடித்து வரும்படி அவருக்கு உத்தரவிடுகிறார். சின்ன மனிதன் மீண்டும் தோன்றுகிறார். என்ன ராணியே, என் பெயரை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் பெயர் கேஸ்பார். அது இல்லை என் பெயர். உங்கள் பெயர் மெல்சிவோர்? ஓஹோ, அதுவும் இல்லை. பல்தாசர்? இல்லை.
அவள் அறிந்த எல்லா பெயர்களையும் கூற ஆரம்பிக்கிறாள். அந்த செய்தியாளர் அவளிடம் கொடுத்த அந்த சீட்டில் உள்ள எல்லா பெயர்களையும் சொல்கிறாள். ஒவ்வொரு பெயர்களும் கேட்டு அந்த சின்ன மனிதர் சிரித்து இல்லை என மறுக்கிறார். இன்றைக்கு இந்த அளவுக்கு போதும். மீண்டும் நாளை வந்து சந்திக்கிறேன். சரியான பெயரை சொல்லு. இரண்டாம் நாள் அந்த செய்தியாளரை ராணி அருகில் இருக்கும் நாடுகளுக்கு அனுப்புகிறாள். மிகவும் தனித்துவமான பெயர்களை கண்டுபிடிக்க சொல்கிறார். அந்த சின்ன மனிதர் திரும்பவும் மாலையில் வருகிறார். பேரு பட்டியலோடு ராணி காத்திருக்கிறாள். ஒருவேளை நீங்கள் ரோஸ்ட் ரிப்ஸ், ஓஹோ, அதுவும் இல்லை என் பெயர். ஷீப் ஸ்டாக்ஸ், இல்லை இல்லை, அதுவும் இல்லை. ஸ்பின் ஸ்டேக்ஸ், இல்லை. பெயர் பட்டியலில் இறுதி வரை ராணி படிக்கிறாள். ஒவ்வொரு பெயரையும் அந்த சின்ன மனிதர் இல்லை என்று சொல்கிறார். நாளை கடைசி நாள் ராணி அவர்களே. நாளையாவது சரியான பெயரை சொல்லி உன் குழந்தையை காப்பாற்றுவாயா? ராணி கவலை கொள்கிறாள். ஆனால் மூன்றாவது நாள் சில விஷயங்களை அந்த செய்தியாளர் மூலம் கேள்விப்படுகிறாள். பொது பெயராக இருப்பதால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பெரிய மலையில் இருந்து மரங்களின் வழியாக போகும்போது மிக அருகில் ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டின் முன்பு விறகு வைத்து நெருப்பு மூட்டி எரிந்து கொண்டிருந்தது. அதை சுற்றி வந்த அந்த சிறிய மனிதன் பாட்டு பாடி சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருந்தான். இன்று நான் சுடுவேன், நாளை நான் சாராயம் காய்ச்சுவேன், நாளை மறுநாள் அந்த ராணியின் குழந்தையை கொண்டு வந்துடுவேன். நான் இங்கு சந்தோஷமாய் இருக்கிறேன். என் பெயர் ரம்பப்ளஸ்டின். எப்படி பேரை கண்டுபிடித்தாய்? என்னால் நம்பவே முடியவில்லை. உடனே ராணி தன் கழுத்தில் உள்ள நெக்லஸை கழட்டி செய்தியாளரிடம் கொடுக்கிறாள். சில நேரம் கழித்து அந்த சின்ன மனிதன் தோன்றுகிறார். வணக்கம் மகாராணியே, என் பெயர் என்னவென்று தெரிந்ததா? உங்களை ஜாக் என்று அழைப்பார்கள். இல்ல. உங்களை ஹரி என்று அழைப்பார்களா? இல்ல இல்ல இல்ல. உன்னோட பேரு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின். பூதம் உன்னிடம் சொன்னதா? பூதம் உன்னிடம் சொன்னதா? சொல். சின்ன மனிதன் மிகுந்த கோபத்துடன் தனது இடது காலை உதைக்கிறார். பின் வலது காலையும் உதைக்கிறார். அவரது மொட்டு நிலத்திற்குள் பதிந்து விடுகிறது. அவர் பெரும் கோபத்துடன் மறைந்து விடுகிறார். அப்புறம் இதுவே கடைசி ரம்பிள்ஸ்டில்ஸ்கின். அதன் பிறகு ராஜா ராணி குழந்தை சந்தோஷமாக வாழ்கிறார்கள்.